இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நபர் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப மோசமான ஒரு தப்பு பண்ணிட்டு ரொம்பவே சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்காரு. ஆனா அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை ரொம்ப மோசமா பழி வாங்கியிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, கடைசியா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். அமெரிக்கா, புளோரிடா, செப்டம்பர் 26, 1953 இங்க ஜெனிஃபர் அப்படின்ற ஒருத்தங்க பிறக்கிறாங்க. ஜெனிஃபர் ரொம்பவே அமைதியான ஒரு பொண்ணு. இவங்களுக்கு படம் வரைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. கூடவே ரொம்ப யூனிக்கான சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறது, பழங்கால பொருட்களை சேகரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. இந்த சமயத்துல இவங்களோட டீனேஜ்ல ஸ்டீவ் அப்படின்ற ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளடைவில் காதலா மாறி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஸ்பிரிங் க்ரோ அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. இங்க அவங்கள பாத்துக்கிறதுக்காக வேலை தேடி அலையறாங்க. ஸ்டீவுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. இதனால இவங்க பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த சமயம் தான் ஜெனிஃபர் ஸ்டீவ் கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு கேலரி ஷாப் வைக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேலரி ஷாப் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய கலை பொருட்கள்லாம் இருக்கும். நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ், போட்டோ, ஆர்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ரொம்ப நல்லாவே பெயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இவங்களே பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையுமே மாட்டி வைக்கிறாங்க. கூடவே அங்க நிறைய பெயிண்டிங்ஸும் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, அந்த பெயிண்டிங்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதுல ஜெனிஃபருக்கு ஏற்கனவே நல்லா ஒரே தெரியும் அப்படின்றதுனால நம்ம ஏன் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேலரி ஷாப் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்டீவுக்கு இந்த ஐடியா ரொம்பவே நல்ல ஐடியாவா தோணுது. இதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிரே ஃபாக்ஸ் கேலரி அப்படின்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஜெனிஃபர் வச்சிருந்த இந்த ஆர்ட் கேலரி ஷாப்ல நிறைய யூனிக்கான பொருட்கள் அவங்க வச்சிருந்தாங்க. இது சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு ஈர்த்தது. இதனால ஜெனிஃபரோட வியாபாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போனது. இது ஜெனிஃபருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதனால ஜெனிஃபர் அப்புறம் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்தது. இப்ப ஜெனிஃபருக்கு 44 வயசு. ஜெனிஃபர் கடையை விட்டா வீடு, வீடை விட்டா கடை அப்படின்னு இருந்தாங்க. ஆனா ஸ்டீவ் பாத்தீங்கன்னா எப்பயுமே கடையில் இருக்க மாட்டாரு. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அவரு கடைக்கு வருவாரு. அதுவும் வந்த கொஞ்ச நேரத்திலே அவரு போயிடுவாரு. இப்படி இருக்கிறப்பதான் ஆகஸ்ட் 5, 1996 அன்னைக்கு காலையில ஜெனிஃபர் வழக்கம் போல அவங்களோட கடையை ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்க. இப்படி இவங்க கடையை திறந்து வச்சு உட்கார்ந்து இருந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபர் கண்ணுல ஒரு கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த நபர் கடைக்குள்ள வர்றதை பார்த்த ஜெனிஃபர் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கூடவே எங்க கிட்ட நிறைய யூனிக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க சுத்தி பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அந்த கடைக்குள்ள என்ட்ரான அந்த நபர் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்க்கல, மாறா அந்த கடையில வேற யாராச்சும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் சுத்தி சுத்தி பார்த்திருந்திருக்காரு. இவருக்கு யாருமே இல்ல அப்படின்றது தெரியுது. இப்ப ஜெனிஃபர் மட்டும் தான் அந்த கடைக்குள்ள இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவரு டக்குனு அவரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து ஜெனிஃபரை பார்த்து நீட்டுறாரு. இந்த துப்பாக்கியை பார்த்து ஜெனிஃபர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த நபர் பக்கத்துல ஒரு இடத்துல சுட்டு கத்துன அப்படின்னு சொன்னா நான் சுட்டுருவேன், மரியாதையா அமைதியாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதுல பயந்து ஜெனிஃபர் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த நபர் அவங்க கொண்டு வந்த கயிறு எடுத்து அவங்களோட கையை கட்டுறான். இப்படி ஜெனிஃபருடைய ரெண்டு கையும் சேர்த்து வச்சு இறுக்கி கட்டினதுக்கு அப்புறமா அதே கடைக்குள்ள ஜெனிஃபர் கிட்ட ரொம்பவே மோசமா நடந்திருக்கான். இப்படி இவன் தகாத முறையில நடந்துகிட்டு கூடவே கவுண்டர்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கடையை விட்டு வெளில போறான். சுத்தமா முடியாம கடந்த ஜெனிஃபர் கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிச்சு கஷ்டப்பட்டு அந்த கைத்தை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கைத்தை அவுத்துட்டு உடனடியே அவங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த போன் கால் அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த கடைக்கு வராங்க. இப்ப ஜெனிஃபரை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கூடவே இந்த கடைக்குள்ள அந்த நபர் எப்படி இருந்தான், நீங்க சொல்ற அடையாளத்தை வச்சுதான் நாங்க அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஜெனிஃபருக்கு அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்ல தெரியல. சொல்ல போனா அவங்க பதட்டத்துல எல்லாத்தையுமே மறந்துருக்காங்க. ஓரளவுக்கு அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. சரி, வந்துட்டு போனவன் எதனாச்சும் எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கடை முழுக்க தேடி பாக்குறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த கடைக்குள்ள எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டுமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கிடைச்ச சில டீடைல்ஸ் வச்சு அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு இடம் விடாம எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா
அந்த நபரை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கல. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த நபரை தேடுறதை நிறுத்தல. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் போயிட்டே இருக்கு. நாட்கள் வாரங்கள் மாதங்களாம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நபர் கிடைக்கல. இப்ப ஜெனிஃபர் அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அப்பதான் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்பதான் அவங்க முறையா வீட்டை விட்டு வெளியில சரி நம்ம கடையை ஓபன் பண்ணலாம், நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில வழக்கம் போல அவங்களோட கேலரி ஷாப்பை போயிட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள உட்கார்றாங்க. என்னதான் இவங்க நார்மலாகி அந்த கடைக்கு வந்துட்டாலும் அந்த கடையில அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் நினைச்சு அவங்க ரொம்பவே பயத்திலே இருந்தாங்க. ஒருவேளை இந்த கடையை விட்டு போன அந்த நபர் மறுபடியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கடைக்கு வந்துருவானோ, மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த சமயம் தான் ஜெனிஃபர் வீட்டுல சமைக்கிறதுக்கு சில பொருட்கள் தேவைப்படுது, எல்லாமே தீந்து போச்சு, நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடலாம், என்னென்ன திங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த கடையில ஒரு நபரை பாக்குறாங்க. அந்த நபரை பார்த்த உடனே ஜெனிஃபர் ரொம்பவே பயந்து போயிட்டு ஒரு மூலையில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி இவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க அந்த நபர் வேற யாரும் இல்ல, அன்னைக்கு இவங்களோட கேலரி ஷாப்புக்கு இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட அதே நபர், அன்னைக்கு கருப்பு கண்ணாடி போட்டு அந்த நபர். ஜெனிஃபர் ரொம்பவே பொறுமையா போன் பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட, சார் இவ்வளவு நாள் நம்ம தேடிட்டு இருந்த அந்த நபர் நான் இன்னைக்கு பார்த்தேன், அவன் இங்கே தான் இருக்கான், சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த நபர் பொருள் எல்லாம் வாங்கிட்டு பில்ல போட்டுட்டு அந்த கடையை விட்டு கிளம்புற அந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே சுத்தி வளைக்கிறாங்க. இப்ப அந்த நபரை போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. யார் அந்த நபர்? போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அந்த நபரை விசாரிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு அந்த நபருடைய பேரு கெவின் அப்படின்னு தெரியுது. இப்ப ஜெனிஃபர் சொன்னதை மட்டும் வச்சு கெவின் அரெஸ்ட் பண்ண முடியாது, கெவின் தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் கெவினோட வீட்டையும் கெவினோட காரையும் போயிட்டு சர்ச் பண்றாங்க. இப்படி கெவினோட காரை சர்ச் பண்ண அந்த சமயத்துல அந்த காருக்குள்ள நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இப்படி கெவின் கட் பண்ணி வச்ச எல்லா நியூஸுமே பாத்தீங்கன்னா ஜெனிஃபருக்கு என்ன ஆச்சு, இப்போ இந்த கேஸ்ல என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, இதை பத்தின நியூஸஸ் மட்டும்தான். அதே மாதிரி அந்த காருக்குள்ள ஒரு கயிறு கிடைச்சிருந்திருக்கு. அந்த கயிறு எடுத்துட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தப்ப ஜெனிஃபர் அன்னைக்கு கட்டி போட்டு வச்சிருந்தா அதே மாதிரியான கயிறு தான், சொல்ல போனா அதில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு தான் அது அப்படின்னு தெரியுது. இதை வச்சு கெவின் தான் அன்னைக்கு ஜெனிஃபர் கடைக்கு போயிட்டு ஜெனிஃபர் கிட்ட தவறா நடந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியுது. இப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இப்போ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரையல் போயிட்டே இருந்திருக்கு. அக்டோபர் 22, 1997 அன்னைக்கு ஒரு ட்ரையல் நடக்குது. அந்த ட்ரையலுமே இந்த கேஸை ஒத்தி வைக்கிறாங்க. இந்த லாஸ்ட் ட்ரையல் வர வரைக்குமே கெவின் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும், அது வரைக்குமே கெவினுக்கு பெயிலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த கெவின் ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா வெளியில ஜெனிஃபருக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்திருக்கு. இப்ப பழையபடியே ஜெனிஃபர் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பழைய மாதிரியே ஸ்டீவ் கடைக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கிறாரு, ஜெனிஃபரையும் நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா இவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று நடக்குது. அக்டோபர் 20, 1997 அதாவது கோர்ட்ல ட்ரையல் நடக்கிறதுக்கு கரெக்டா 2 நாளைக்கு முன்னாடி வழக்கம் போல ஜெனிஃபர் காலையில போயிட்டு கடையை ஓபன் பண்ணி கடையில உட்கார்றாங்க. ஒரு மத்தியானத்துக்கு மேல ஸ்டீவ் கிளம்பி அந்த கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு இவர் கடைக்கு வெளியில இருந்து எட்டி பார்த்திருக்காரு. உள்ளார ஜெனிஃபர் இல்ல. இன்னும் கடை இவ்வளவு திறந்திருக்கான ஜெனிஃபர் கடைக்குள்ளே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவர் கடைக்குள்ள போறாரு. இப்படி உள்ள போன ஸ்டீவ் ஒரு நிமிஷம் கத்தி கலங்கி போறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அதே இடத்துல இவர் சத்தம் போட்டு பயங்கரமா கத்துறாரு. இவர் கத்துற சத்தத்தை கேட்ட பக்கத்துல இருந்த கடையில் இருந்தவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அந்த கடைக்கு வராங்க. இப்படி அந்த கடைக்குள்ள பார்த்தா மத்தவங்க எல்லாருக்குமே அது பயங்கரமான ஷாக்கா இருந்தது. அந்த கடைக்குள்ள தரையில ஜெனிஃபர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. கரெக்டா 3:08க்கு ஸ்டீவ் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றாரு. My wife's been shot. Your wife's been shot? Yeah, at Gray Fox Gallery in Spring Grove. Hurry. Okay, sir, listen to me, okay? Do you know who shot her? No, I don't. Okay, where out on her body is she shot In the at? face. போலீஸ் ஆபீசர்ஸும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா போலீஸ் ஆபீசர்ஸே ஷாக் ஆயிட்டாங்க. ஜெனிஃபர் ரொம்பவே மோசமான முறையில இறந்து கிடந்தாங்க. அதுவும் அவங்க எப்படி இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிஃபருடைய இடது கையில, இடது மார்பிள, இடது கண்ணுல அப்படின்னு சொல்லி கரெக்டா 3 இடத்துல துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. இப்படி 3 இடத்துல சுட்டதுக்கு அப்புறமா வலி தாங்க முடியாம அவங்க அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கடைக்குள்ள எதனாச்சும் பொருள் திருடு போயிருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா அந்த கடைக்குள்ள எந்த பொருளும் திருடு போல. அது மட்டும் இல்லாம கேஷ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கேஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்கு, எந்த காசையுமே எடுத்துட்டு போல. இதுல இருந்து அன்னைக்கு அந்த கடைக்குள்ள அவங்களுக்கு திருடுறது மோட்டோ இல்ல அப்படின்னு தெரியுது. அதுவும் இவங்க சுற்றுக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஜெனிஃபர் இருக்க கூடாது, ஜெனிஃபரை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்த உடனே ஸ்டீவ் கிட்ட
கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் முத ஜெனிஃபருடைய சடலத்தை பார்த்திருக்கீங்க, எதனால நீங்க கடைக்கு காலையில வராம மதியானம் வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்டீவ் வந்து நாங்க இந்த கடையை பிரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். காலைல ஜெனிஃபர் இருந்தாங்க, அவங்கள மாத்தலாம் அப்படின்றதுக்காக தான் மதியானத்துக்கு மேல நான் போனேன். ஆனா போனப்பதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கரெக்டா நான் பார்த்தது ஒரு 3 மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிஃபர் வந்துட்டு துப்பாக்கியால சுடப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பா அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு துப்பாக்கி சுடுற மாதிரியான சத்தம் வந்துட்டு கேட்டு இருந்திருக்கணும். இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் சுத்தி இருந்தவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. ஆனா சுத்தி இருந்தவங்க யாருமே எனக்கு எதுவும் தெரியாது, நாங்க எந்த சத்தத்தையுமே கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க துப்பாக்கி சத்தம் மாதிரி எதுவும் கேட்கல, ஆனா வித்தியாசமா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா நாங்க அதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லார்த்திட்டையும் விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொல்றாரு. சொல்ல போனா அந்த நபரோட ஒய்ஃபும் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க 2 பேர்த்திட்டயுமே போயிட்டு பேசுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எதனாச்சும் பாத்தீங்களா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த நபர் வந்துட்டு சுமார் ஒரு மணி இருக்கிறப்ப லாங்கா ஹேர் விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு அந்த கடைக்குள்ள போறதை நாங்க பார்த்தோம். அவர் தலையில கேப் மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா அந்த முடியை பாக்குறதுக்கு ஒரிஜினல் முடியா இல்ல விக்கா அப்படின்றது கிளியரா தெரியல. ஆனா முடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீட்டமா இருந்தது, கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கடைக்குள்ள ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா பர்டிகுலரா அந்த ஒரு நபர் மேல மட்டும் உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த நபரோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த நபர் அந்த கடைக்குள்ள போன அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடையை விட்டு வேகமா ஓடி வெளியில போனாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை அப்ப நாங்க பார்த்தப்ப அவருக்கு எதனாச்சும் பர்சனலா எமர்ஜென்சியா இருக்கும் போல இருக்கு, அதனாலதான் ஓடி போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு சம்பவம் இந்த கடைக்குள்ள நடந்திருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவன் தான் இந்த கொலையை பண்ணிட்டு ஓடி போயிருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. கண்டிப்பா கொலை பண்ணது கொலைகாரனா தான் இருக்கணும், ஏன்னா அவன் பயங்கர பதட்டத்தோட அந்த இடத்தை விட்டு ஓடி போனான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இந்த கொலை நடந்தது ஒரு மணியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெனிஃபரோட ஹஸ்பண்டான ஸ்டீவ் கிட்ட போயிட்டு ஜெனிஃபருக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா, உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த கடைக்குள்ள வந்த கொலைகாரன் வந்துட்டு ஜெனிஃபரை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தான் அந்த கடைக்குள்ள வந்திருக்கான். இதனால உங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்டீவ் வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு ஜெனிஃபருக்கு எதிரானவன் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப ஒரே ஒருத்த மேலதான் சந்தேகமா இருக்கு, அதுதான் கெவின். போன வருஷம் இவன் இதே கடைக்குள்ள என்னோட ஒய்ஃப் கிட்ட தவறா நடந்துகிட்டான். இதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்ல ஜெனிஃபர் தான் வந்துட்டு அவனை பிடிச்சும் தந்தான். இப்போ அவன் வந்துட்டு ஜெயில இருக்கான். இன்னும் 2 நாள் இந்த கேஸ்க்கான தீர்ப்பு வர்றதா இருக்கு. எனக்கு அந்த கெவின் மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஒருவேளை 2 நாள் கழிச்சு இவனுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும் அப்படின்றதுனால ஆள் வச்சு எதனாச்சும் இவங்களை கொலை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு கெவினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கெவினோட கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பதான் கெவின் அந்த கேஸ்ல எப்பயோ பெயில் வாங்கிட்டு அந்த கேஸ் விட்டு வெளியில வந்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரியுது. இதை வச்சு பாக்குறப்ப கெவின் வந்துட்டு அப்ப ஜெயிலுக்குள்ள இல்ல, அவன் வெளியில தான் இருந்திருக்கான். சொல்ல போனா அன்னைக்கு அந்த கடைக்குள்ள வந்துட்டு இந்த கொலையை பண்றதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது, தன்னை இந்த பொண்ணு மாட்டி விட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கெவின் வந்துட்டு ஜெனிஃபரை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு. இந்த ஜெனிஃபருக்கும் ஸ்டீவுக்கும் கெவின் வந்துட்டு இந்த கேஸ்ல இருந்து பெயில்ல வெளில வந்திருக்காரு அப்படின்ற விஷயமே தெரியாது. சொல்லப்போனா இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட ஜெனிஃபர் வந்துட்டு ஸ்டீவ் கிட்ட கெவினுக்கு இன்னும் 2 நாள்ல தீர்ப்பு வர மாதிரி இருக்கு, அவன் மட்டும் வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரொம்பவே பிரச்சனை தான், எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு, அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக கெவினோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜெனிஃபர் இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கெவின் வந்துட்டு ஆமா எனக்கு தெரியும், நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த சமயம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க. இதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயம் நான் அந்த பக்கத்துல இல்ல, நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இல்ல, இந்த கொலையை நீ தான் பண்ணிருப்ப, இன்னும் 2 நாள் கழிச்சு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் நம்ம ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் ஜெனிஃபர் சாட்சி சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சமயம் அங்க இருந்த கெவினோட ஒய்ஃபும் இல்ல, கெவின் வந்துட்டு அந்த சமயத்துல மீன் பிடிக்க தான் போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நீங்க 2 பேரும் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப கெவின் அவரோட ஒய்ஃபும் வந்துட்டு எங்க கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நான் ஆத்துல போயிட்டு மீன் பிடிக்கிறப்ப எடுத்த வீடியோ, நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் எல்லா ஃபுட்டேஜ் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு கரெக்டா போட்டிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும்
போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு சந்தேகம் இருந்தது. என்ன, ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த கொலையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே வேணும்னே ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கறாங்க. அதுக்கு கெவின் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் நான் என்னோட மெமரிக்காக தான் எடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி அந்த ஆத்துல போயிட்டு மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் 2 நாள்ல என்னோட கேஸ்க்கு ஹியரிங் வேற இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி சந்தோஷமா போயிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு ஆத்துல போயிட்டு மீன் பிடிச்சி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். நாளைக்கு இது என்னுடைய குழந்தைங்கலாம் பார்க்கும், அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக தான், மெமரிஸ்க்காக தான் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா விளையாட்டுத்தனமா நான் பண்ண இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்னையவே காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு மீன் பிடிச்சதா சொல்லப்பட்ட அந்த ஆறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜெனிஃபரோட கடையில இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கெவின் எவிடன்ஸா காட்டின அந்த வீடியோல காலையில 10:30 மணி, 12:30 மணி, 1:30 மணி, 3 மணி அப்படின்னு சொல்லி எல்லா டைமிங்குமே போட்டிருக்கு. இந்த எவிடன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தோணுது. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அடுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஜெனிஃபரோட உடம்புல இருந்து அந்த தோட்டாவை வெளியில எடுக்கிறாங்க. இந்த தோட்டா எந்த துப்பாக்கியை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணப்ப அவங்களுக்கு அது என்ன மாடல் துப்பாக்கி அப்படின்னு தெரியுது. இந்த மாடல் துப்பாக்கியை யார் யாரெல்லாம் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டிக்காக துப்பாக்கி வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த துப்பாக்கிக்கெல்லாம் அவங்க லைசன்ஸும் எடுத்து வச்சிருப்பாங்க. இதை வச்சு இந்த மாடல் துப்பாக்கியை யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாடல் துப்பாக்கியை கடைசியா வாங்கின அந்த நபருடைய பேரு ஜெனிஃபருடைய ஹஸ்பண்டான ஸ்டீவ். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட்டா ஸ்டீவ் கிட்ட போயிட்டு உங்களோட துப்பாக்கி மாடல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரும் துப்பாக்கியோட மாடலை சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே உங்களோட ஒய்ஃபை வந்துட்டு கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்கறாங்க. எதனால நீங்க உங்களோட ஒய்ஃபை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டு ஸ்டீவ் வந்துட்டு, என்ன சொல்றீங்க, நான் எப்படி என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்க சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து சந்தேகப்பட்டு இருக்கீங்க. அந்த மாடல் துப்பாக்கி என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நீங்க சொல்றதுபடி நான் என்னோட ஒய்ஃபை சுட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா 3 தோட்டா வந்துட்டு மிஸ் ஆயிருக்கணும். ஆனா இந்த துப்பாக்கியை லைசன்ஸ் போட்டு நான் வாங்கினப்ப எனக்கு கிடைச்ச எல்லா தோட்டாக்களையும் நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. இந்த துப்பாக்கி வாங்குறதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கி வாங்குறதுக்கு எப்படி லைசன்ஸ் தேவைப்படுமோ அதே மாதிரி தோட்டா வாங்குறதுக்கு நம்ம லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். மேற்கொண்டு நீங்க ஒரு தோட்டா வாங்கினாலும் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த தோட்டாவை யூஸ் பண்ணீங்க, எதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணணும். இப்படி ரிப்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தோட்டா தருவாங்க. இல்லாம அந்த தோட்டாவை வாங்கவே முடியாது. ஆனா ஸ்டீவ் வந்து துப்பாக்கி வாங்கினப்ப எனக்கு கிடைச்ச தோட்டா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா தோட்டாவையும் எடுத்து காமிச்சிருக்காரு. இதனால இந்த கொலைக்கும் ஸ்டீவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்றது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேருக்கு மேல சந்தேகப்பட்டாங்க. ஆனா அந்த 2 பேருக்கு எதிராகவும் எந்த ஒரு எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல. ஜெனிஃபருக்கு கெவினை தவிர எதிரி அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல. இந்த லெவலுக்கு ஜெனிஃபர் மேல ஒருத்தருக்கு கோவமும் யாருக்கும் இருந்திருக்காது கெவினை தவிர. இப்படி இருக்கிறப்ப கெவின் இந்த கேஸ்ல மாட்ட வைக்க முடியல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் வந்துட்டு மறுபடியும் டெட் எண்டுக்கு வருது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க. சரி, இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச எல்லா எவிடன்ஸுமே திருப்பியும் ரீவிசிட் பண்ணலாம். ஒருவேளை நம்மளுக்கு அதுல இருந்து கூட எதனாச்சும் க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து விசிட் பண்றாங்க. இப்படி எல்லா எவிடன்ஸையும் 1 by 1 இவங்க பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் தான் கெவின் வந்துட்டு நான் மீன் பிடிக்க போனப்போ எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லி காட்டினேன். அந்த வீடியோவையும் பார்க்குறாங்க. அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பெருசா எதுவுமே தெரியல. ஆனால் திருப்பி பார்க்குறப்ப அதில் ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த டேப்ல 11, 12, 1 அப்படின்ற மாதிரிலாம் டைமிங் போட்டிருக்கு. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த சன்லைட்டோட டைரக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெயில் அடிக்கிற காலம். 11 மணி 12 மணி அப்படிங்கிறது பயங்கரமா வெயில் அடிச்சிருக்கணும். ஆனால் அந்த வீடியோ பார்க்குறப்ப அவ்வளோ ஒன்றும் வெயில் அடிச்ச மாதிரி தெரியல. அதுவும் போக சூரியனோட டைரக்ஷனே வந்துட்டு மாறி இருந்திருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் கணிக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு 10:11 தான் எடுத்திருப்பாங்களா அப்படின்ற டவுட்டும் போலீஸ்க்கு வருது. இதனால நாசா சயின்டிஸ்ட் கிட்ட இந்த ஃபுட்டேஜ் போயிட்டு தராங்க. இதை ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணி பாக்குறாரு. இந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்த அந்த சயின்டிஸ்டுக்கு வந்துட்டு பெருசா எதுவுமே தெரியல. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, நான் திருப்பி பார்க்கணும், நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் தரணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த சயின்டிஸ்ட் வந்து கேட்கிறாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸும் சரி நீங்க நல்லாவே டைம் எடுத்து பார்த்து தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சயின்டிஸ்ட் அந்த டேப்பை மறுபடியும் போட்டு பார்த்திருக்காரு. போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டேப்ல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா என்னால கன்ஃபார்மா எதையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம அதே இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வச்சு கண்டிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஆத்துக்கு இந்த சயின்டிஸ்டையும் கூட்டிட்டு போறாரு.
கெவின் வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 10:30 மணி 11 மணி 12 மணி எல்லா டைமிங்லையுமே இவங்களும் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு டைமும் சூரியன் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதே ஆங்கிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கெவின் தந்த அந்த டேப்பு இவர் ரெக்கார்ட் பண்ண அந்த டேப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சு இவர் அனலைஸ் பண்ணி பார்க்கறாரு. இப்படி பார்த்ததுல இவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற மாதிரி உண்மையாலுமே இந்த வீடியோவை 12 மணி 1 மணிக்கெல்லாம் எடுக்க கிடையாது. இந்த வீடியோவை அன்னைக்கு 3-3:30 மணிக்கு மேல தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ டேப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டைமிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் தான் வந்துட்டு கரெக்டா 10:30 மணிக்கு எடுத்திருக்காங்க. அது வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க கம்ப்ளீட்டா 3:30 மணிக்கு மேல தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இந்த விஷயத்த நாங்க கோர்ட்ல சொல்லணும், நீங்க எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரிய வெளிச்சத்துல நடந்து போற அந்த சமயத்துல சூரியன் நம்மளோட மேல விழுகிறப்ப நம்மளோட நிழல் வந்துட்டு தரையில விழுகும். அந்த நிழல் வந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நீட்டமா விழுகுது அப்படின்றத வச்சு சூரியன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் நானும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட கெவின் தந்த அந்த வீடியோ ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறாங்க. இதுல கெவினோட தூண்டிலோட நிழல் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு விழுந்திருக்கு. இப்படி இந்த நிழல் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் ஷார்ட்டா விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சூரியன் இந்த டைரக்ஷன்ல தான் இருந்திருக்கணும், அது 3:30 மணிக்கு மேலதான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கெவினோட வீட்டுக்கு போயிட்டு நீ தான் ஜெனிஃபரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும், மரியாதை என் கூட வா, நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கெவினுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஒன்னும் இந்த கொலையை பண்ண கிடையாது, நான் அந்த சமயத்துல ஆத்துல இருந்தேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் எவிடன்ஸும் கொடுத்துட்டேன், அப்படி இருந்தும் நீங்க எப்படி என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, நாங்க ஒன்னும் ஆதாரம் இல்லாம வரல, நீ வீடியோல காட்டினது எல்லாமே உண்மைதான், அதில் நீ 10:30 மணிக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்க, அது மட்டும் தான் 10:30 மணிக்கு எடுத்தது, அதுக்கு மேல நீ எடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3-3:30 மேல எடுத்த வீடியோ, சொல்ல போனா 1 மணிக்கு நீ ஆத்துல இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூடவே நீ வேணும்னே தான் எடிட் பண்ணி இந்த மாதிரி டைமிங் எல்லாம் மாத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட கெவினுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கர ஷாக் ஆகுறாரு. இப்ப கெவின் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு கதை சொல்றாரு. நான் 1 மணிக்கு ஆத்துல இல்ல, அது உண்மைதான், நான் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணேன், ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 1 மணிக்கு உண்மையாலுமே நான் ஆத்துல இல்ல, 1 மணிக்கு நான் ஒரு கிளப்புக்கு போயிருந்தேன். என்னோட ஒய்ஃப்க்கு நான் கிளப்புக்கு போறது அப்படின்றது சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி அங்க இருக்குது அப்படின்றதுனால என்னோட ஒய்ஃப்க்கு தெரியாம நான் திருட்டுத்தனமா போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எவிடன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவகிட்ட காட்டுறதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணேன். இப்படி இருக்கிறப்ப தான் அடுத்த நாள் நீங்க வந்துட்டு என்கிட்ட விசாரிக்க வந்தீங்க, அப்ப என்னோட ஒய்ஃபும் கூட இருந்தா அப்படின்றதுனால இதை நான் ஒரு எவிடன்ஸா காட்டிட்டேன். ஆனா உண்மையாலுமே நான் வந்துட்டு 1 மணிக்கு இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளப்புக்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மணிக்கு அவர் ஆத்துல இல்ல அப்படின்றதுக்காக வேணா இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் வந்துட்டு ஒரு எவிடன்ஸா இருக்கலாம். ஆனா அந்த 1 மணிக்கு இவர் ஜெனிஃபரோட கடைக்கு தான் போனாரு அப்படின்றதுக்கான சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. இதை கொண்டு போயிட்டு கோர்ட்ல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கோர்ட் வந்துட்டு இதை ஏத்துக்காது. இவர் அந்த ஆத்துல இல்ல அப்படின்றத வேணா நிரூபிக்கலாம், ஆனா அந்த 1 மணிக்கு இவர் கிளப்புக்கு போயிருக்கலாம், இல்ல எங்க வேணா போயிருக்கலாம். இருந்தாலும் இதை கிராஸ் செக் பண்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கிளப்புக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அங்க போறாங்க. அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க. ஆனா அங்க நிறைய கும்பல் வந்துட்டு போனதுனால யாருக்குமே இவர் வந்துட்டு போன மாதிரி எதுவுமே தெரியல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அங்க பெருசா எந்த ஒரு க்ளூவுமே வந்துட்டு கிடைக்கல. சரி, நம்ம அப்ப இது சம்பந்தப்பட்டு வேற எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் தான் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிச்சப்பதான் ஆரம்பத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் பார்த்தேன், 1 மணிக்கு இந்த நபர் வந்துட்டு வெளியில ஓடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க லாங்கா ஹேர் விட்ட ஒரு நபர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு தான் அந்த கடைக்குள்ள போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது ஒரிஜினல் முடியா இருக்க வாய்ப்பு இல்ல, அது எதனாச்சும் விக்கா தான் இருக்கணும். இதனால நம்ம கெவினோட வீட்டுல போயிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எதனாச்சும் விக், ப்ளூ ஷர்ட் இந்த மாதிரி எதனா கிடைச்சது அப்படின்னா இதை வச்சு நம்ம இந்த கேஸோட கனெக்ட் பண்ணி கோர்ட்ல வந்துட்டு வாதாடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் கெவினோட வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க எந்த விதமான விக்கும் கிடைக்கல. அதுக்கு பதிலா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ப்ளூ ஷர்ட் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா இந்த ப்ளூ ஷர்ட் அப்படின்றது எல்லார் வீட்லயுமே காமனா எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை இந்த ப்ளூ ஷர்ட்டுக்கு பதிலா எதனாச்சும் விக்கு கிடைச்சா கூட இந்த விக்கு நீங்க எதுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேஸை கொண்டு போகலாம். ஆனா ஷர்ட்டை வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்ல வந்துட்டு இவர் இந்த ஷர்ட்டை யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னா இதனாச்சும் ஒரு தடயம் வந்துட்டு இந்த ஷர்ட்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷர்ட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இந்த ஷர்ட்டை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சர்ச் பண்றாங்க. இதுல இவங்க ஒரு ரிப்போர்ட் தந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ஷர்ட்ல கண்ணுக்கே தெரியாத மாதிரியான ஒரு புகை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்ல படிஞ்சிருக்கு. இந்த புகை எதிலிருந்து வந்தது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த புகை வந்துட்டு துப்பாக்கி
துப்பாக்கி சுடும் போது நடக்கிற ரியாக்ஷன்ல வந்தது. இதுதான் அந்த ஷர்ட்ல படிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிஃபரை துப்பாக்கியால தான் சுட்டிருக்காங்க. அப்படி சுடுறப்ப கூட அந்த புகை வந்துட்டு இந்த ஷர்ட்ல பட்டிருந்திருக்கலாம். இது அதே ப்ளூ ஷர்ட் தான். இந்த ஷர்ட் அன்னைக்கு போட்டு வந்தது கெவின் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கெவின் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீ மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான், உனக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நாங்க கிரியேட் பண்ணிட்டோம், இதை மட்டுமே வச்சு உனக்கு நாங்க தண்டனை வாங்கி தந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூடவே நீ உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு தண்டனை கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா கெவின் வந்துட்டு நான் ஜெனிஃபரை கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் உறுதியா இருக்காரு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. ஏற்கனவே அவர் பண்ண தப்புக்கு இவருக்கு வந்துட்டு 18 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. இதுக்கப்புறம் அந்த கொலை விஷயம் அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து இவருக்கு 1998ல மரண தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா கடைசி வரைக்குமே ஜெனிஃபரை நான் கொலை பண்ணல அப்படின்னு தான் கெவின் சொல்லிட்டு இருக்காரு. பிப்ரவரி 2022ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல்முறையீடு பண்றாரு. இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான எவிடன்ஸோட வந்து இவர் தான் இந்த கொலையை பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால மறுபடியும் அந்த கேஸை எடுத்து நடத்தலாம், அது வரைக்கும் நீங்க ஜெயில இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வரைக்குமே இந்த கேஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. கெவின் நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கல. இப்போ வரைக்கும் அவர் ஜெயில தான் இருக்காரு. இப்போ இவரோட வயசு 67. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். கடைசி வரைக்குமே கெவின் வந்துட்டு நான் ஜெனிஃபரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கல. இந்த கேஸை பாக்குற நமக்குமே இதுதான் தோணுது. ஏற்கனவே வந்துட்டு இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால நம்ம ஒரு தப்பை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பழி இவன் மேலதான் போகும் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சு வேற யாராவது கூட இந்த கொலையை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப 80% வந்து பாத்தீங்கன்னா இவரு தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா எது உண்மை, இவரு கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்றது ஜெனிஃபருக்கும் கெவினுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா என்னதான் இருந்தாலும் கெவின் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்கான தண்டனை தான் இப்ப அவர் ஜெயில அனுபவிச்சிட்டு இருக்காரு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.